ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். Have I not commanded you? Be strong and of good courage. Do not be afraid, nor be dismayed, for the Lord your God is with you wherever you go. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உங்கள் மத்தியில உலாவுகிற தேவனாய் இருக்கின்றார். உலகத்துல உங்களுக்கும் எனக்கும் வரும் உபத்திரவங்களுக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில், சோர்வின் மத்தியில், வியாதியின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் இந்த உலகத்தை உண்டாக்கினவரும் நமக்காக ஜீவனை கொடுத்தவரும் நம்மை அவரோடு கொண்டு செல்ல போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இதைவிட உங்களுக்கும் எனக்கும் என்ன மகிழ்ச்சி? இதை காட்டிலும் பெரிய மகிழ்ச்சி நமக்கு உண்டோ? இல்லவே இல்லை. வானத்தை உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்கிறது, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. அவருடைய பெயர்தான் இம்மானுவேலின் தேவன். ஆம், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று என் வேதம் சொல்கிறது. கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று. இந்த நாளிலே ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் யோசுவாவை நடத்தினார். அவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்பி சென்றான். கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்தார். எனக்கு பிரியமான தேவ சொன்னமே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடும் என்னோடு கூட இருப்பார். அவர் சொன்னால் அவர் நிச்சயமாய் செய்வார். அவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல் இன்றும் உங்களையும் என்னையும் அவர் அற்புதமாய் வழி நடத்துவார். இம்மானுவேலின் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் எல்லாவிதமான தீமை நின்றும் அவர் விலகி பாதுகாத்துக் கொள்வார். நம்பி விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய ஆண்டவரே அன்பின் வார்த்தைக்காக நன்றி, உம்முடைய கிருபையின் வார்த்தைக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய வார்த்தையினாலே நீர் இந்த நாளிலே தேற்றுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. வேலைக்கு போகின்ற போதும், உலகத்தின் காரியங்களுக்கு போகின்ற போதும், மற்ற எந்த காரியத்திற்கு போகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாகவும் அவரோடும் உம்முடைய பிரசனம் செல்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள் என்ற வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.